வணக்கம் நண்பர்களே. நமது நாட்டை 2047ஆம் ஆண்டு, அதாவது நாம் சுதந்திரம் பெற்ற 100 ஆண்டுகளுக்கு அப்புறம் 2047ஆம் ஆண்டு மிக சிறந்த வளர்ச்சியடைந்த நாடாக ஆக்கிவிட வேண்டும் என்ற ஒரு திட்டத்தினை தற்போதுள்ள அரசு திட்டம் வகுத்து அதை செயல்படுத்தி வருகிறது என்பதனை நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்கள் அறிவீர்கள். நண்பர்களே, 2047ஆம் ஆண்டு நாம் சுதந்திரம் பெற்ற 100 ஆண்டுகள் கழித்து நமது நாடு மிகவும் வளர்ச்சியடைந்த டெவலப் கண்ட்ரியாக மாறிவிடுமா என்ற ஒரு கேள்வி நம்மிடம் எழுகிறது. ஏனென்றால் 1947 2010 வரை அது தானாகவே வளர்ந்ததாகவே தெரிகிறது. அதை வளர்ச்சி அடைவதற்கு வேண்டிய எந்த விதமான பணியையும் அரசு முன்னெடுத்து செய்ததாக தெரியவில்லை. அந்தந்த துறைகள் அவர்கள் வகுத்த திட்டத்தின்படி அது தானாகவே வளர்ந்து 2010 வரை போதிய வளர்ச்சியை பெற்றுள்ளது. நமது நாட்டினை 2047ஆம் ஆண்டிற்குள் மிக வளர்ச்சி அடைந்த நாடாக ஆக்க வேண்டுமானால் அதற்கு தேவையான நிதி அதிக அளவில் தேவைப்படுகிறது. பொதுமக்களாக நாம் அனைவரும் அதற்கு ஒத்துழைக்கும் போது அது நிச்சயம் 2047ஆம் ஆண்டு நமது நாடு வளர்ச்சியடைந்த நாடாக ஆகிவிடும். ஆனால் நாம் பெரும்பாலான தொகையை நமது நாட்டினை பாதுகாப்பிற்காக நாம் செலவிட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம். ஏனென்றால் நம்ம நாடு வளர்ச்சி அடைந்து விடக்கூடாது என்பதற்காக உலகத்தில் உள்ள பெரும்பாலான நாடுகள் கங்கணம் கட்டி அதற்கான திட்டத்தையும் வகுத்து அதை செயல்படுத்தியும் வருகின்றது என்பதை நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்கள் பல ஊடகங்கள் வாயிலாக கேள்விப்பட்டிருக்கிறார்கள். நண்பர்கள், அவற்றில் மிக முக்கியமான நாடு பாகிஸ்தான், அதற்கு அடுத்தபடியாக சைனா நாம் வளர்ந்து விட்டால் அந்த நாட்டிற்கு தேவையான வருவாய் குறைந்துவிடும். அந்த நாட்டினை யாருமே கண்டுகொள்ள மாட்டார்கள். பெரும்பாலான நிறுவனங்கள் இந்தியாவில் தொழில் தொடங்க ஆரம்பித்துவிடும். உலகில் உள்ள பெரும்பாலான நாடுகள் தங்களுக்கு தேவையான பொருட்களை இந்தியாவிடமிருந்தே வாங்கிக்கொள்ள முயற்சிக்கும். ஆகவே சீனாவின் வளர்ச்சி குறையும் என்ற நோக்கத்தில் இந்தியாவை வளர விட்டுவிடக்கூடாது. அது தொடர்ந்து அதிகமான செலவுகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நாட்டின் வளர்ச்சிக்கு அதிக அளவில் நிதியை அதை ஒதுக்கி செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். அது சைனாவிற்கு பயந்து சைனாவின் பேச்சை கேட்கும் நாடாக இருக்க வேண்டும். அதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் நாம் எடுக்க வேண்டும் என்று கூறுவதோடு மட்டுமில்லாமல் செயல்படுத்துவது மட்டுமில்லாமல், ஏனென்றால் கல்வான் பகுதியில் திடீரென்று தனது வீரர்களை இந்தியாவுக்கு உள்ளே நுழைய அது முயற்சி மேற்கொண்டது என்பதனையும் நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்கள் அறிவீர்கள். ஆகவே அது தனது துணைக்கு பாகிஸ்தானையும் அழைத்து கொண்டு பாகிஸ்தானையும் தூண்டிவிட்டு பாகிஸ்தானுக்கு தேவையான அனைத்து வகையான ஆயுதங்களையும் கொடுத்து அந்த நாட்டிற்கு தேவையான நிதி உதவியும் செய்து கொண்டு அந்த நாட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் செய்கிறேன், பாலங்கள் அமைக்கிறேன், ரயில்வே ட்ராக் அமைக்கிறேன், எக்ஸ்பிரஸ் ரோட்வேஸ் அமைக்கிறேன் என்றெல்லாம் கூறிக்கொண்டு அந்த நாட்டுக்கு தேவையான புதுவகை கப்பல்கள், புதுவகை நீர்மூழ்கி கப்பல்கள், அணுசக்தி மூலம் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்கள், புது வகையிலான ஏவுகணைகள், ராக்கெட்டுகள் ஆகிய அனைத்துமே அந்த நாட்டிற்கு வழங்குவதோடு அதற்கான தொழில்நுட்பங்களையுமே சீனா அதற்கு வழங்கி வருகிறது. ஏனென்றால் இந்தியாவை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் இந்தியாவை அடக்கும் பொழுது அதை எதிர்த்து சீனாவுடன் போருக்கு செல்லும்போது பாகிஸ்தானும் சைனாவுடன் சேர்ந்து இந்தியாவை தோல்வியுற செய்வதற்கு வேண்டிய அனைத்து வகை நடவடிக்கைகளுக்கும் பாகிஸ்தான் உதவும் என்ற நோக்கத்தில் பாகிஸ்தானுக்கு அனைத்து வகையான உதவிகளையும் சீனா செய்து வருகிறது என்பதனையும் நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்கள் அறிவீர்கள். நண்பர்களே, முன்பு இருந்தது போல் தற்பொழுது சீனா இல்லை. அங்கே தொழில் வளர்ச்சி குறைந்துள்ளது. 10% மேலே இருந்த பொருளாதார வளர்ச்சி தற்போது குறைந்து 3 அல்லது 4 என்ற விகிதத்திலேயே உள்ளது. அதன் வளர்ச்சி சதவிகிதம் இனியும் குறையக்கூடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் உள்ளது. அந்த நாட்டில் உள்ள சீனா நாட்டில் உள்ள பெரும்பாலான நிறுவனங்கள் அங்கே தொழில் செய்ய வேண்டாம் என்ற ஒரு எண்ணத்தில் அங்கு விட்டு வெளியேற ஆரம்பிக்கின்றன என்பதையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அது மட்டுமில்லாமல் அங்கு ஏராளமான எதிர்ப்புகளும் சீனாவின் அதிபர் திரு ஜின்பிங் அவர்களுக்கு ஏற்பட்டு வருகிறது.
அதே போன்று பாகிஸ்தானில் ஏராளமான போராட்டங்கள், குண்டு வெடிப்புகள், ஆங்காங்கே பிரச்சனைகள் என அதிக அளவில் நடந்து வருகின்றன என்பதையும் அறிவீர்கள். ஆப்கானிஸ்தானிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே தற்போது எதிர்ப்புத்தன்மை அதிகரித்துள்ளது என்பதையும் அறிவீர்கள். அந்த நாட்டில் ஒரு கிலோ கோதுமை மாவின் விலை தற்போது 800 பாகிஸ்தான் ரூபாயாக உள்ளது. ஒரு ரொட்டியின் விலை 25 ரூபாயாக உள்ளது. ஆகவே அதிக அளவு பணவீக்கத்தில் அந்த நாடு சிரமப்பட்டு வருகிறது. பாகிஸ்தானிற்கு உலக வங்கிகள் அனைத்துமே நிதி உதவி அளிக்கவும் தயங்குகின்றன. சீனாவும் கூட அதற்கு வேண்டிய நிதி உதவியை அளிப்பதற்கு யோசித்து வருகிறது. ஏனென்றால் வழங்கப்பட்ட நிதி பின்பு கிடைக்குமா என்ற ஒரு விகிதத்தில் அது எண்ண துவங்கியுள்ளது. இருப்பினும் கடனில் பாகிஸ்தானுக்கு தேவையான நீர்மூழ்கி கப்பல்கள், மிசைல்கள், விமானங்கள் தயாரிப்பதற்கான வசதிகள் மற்றும் தொழில்நுட்பங்கள் ஆகியவற்றை கொடுத்து வருகிறது சைனா. இந்த 2 நாடுகளும் நமக்கு நேரடியாக வேண்டிய அனைத்து வகையான தொந்தரவுகளையும் செய்து கொண்டு நமது இந்தியா வளர்ச்சியடைந்து விடக்கூடாது என்ற ஒரு நோக்கத்தில் அதிக அளவில் அவை செயல்பட்டு வருகின்றன. அதே போன்று நாம் அமெரிக்காவை எடுத்துக்கொண்டாலும் சீனாவுடன் போர் செய்யும்போது சீனாவை எதிர்ப்பதற்கான மிக சிறந்த நாடு இந்தியா தான் என்று வாய்மொழியாக கூறிக்கொண்டு இந்தியா எங்களது முக்கியமான தோழமை நாடு என்று கூறிக்கொண்டு வரும் அமெரிக்கா நமக்கு எந்த வகையிலும் அதை உதவி செய்வதற்கு சற்று யோசித்து வருகிறது. நண்பர்களே, தேஜஸ் விமானத்தின் தயாரிப்பு பணி மிக தாமதம் அடைந்து வருகிறது என்பதனை இதற்கு முன்னால் ஒரு வெளியான வீடியோ ஒன்றில் தெரிவித்திருந்தோம். அதற்கு காரணம் அதற்கு தேவையான GE 404 மற்றும் GE 414 என்ற 2 வகை என்ஜின்களை தருகிறோம் என்று நம்மிடம் ஒப்பந்தம் செய்த பின்னரும் அமெரிக்கா இணையம் நமக்கு தருவதாக இல்லை. ஏனென்றால் இந்த GE 404 என்ற என்ஜின்கள் நமக்கு 100 எண்கள் வேண்டும் என ஏற்கனவே ஒப்பந்தம் ஆகியுள்ளது. ஆனால் இந்த என்ஜின்கள் எல்லாம் தயாரிக்கப்பட்டு சவுத் கொரியா நாட்டிற்கு அமெரிக்கா அனுப்பி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இந்தியாவை விட சவுத் கொரியா அதற்கு தேவையான ஒரு முக்கிய நாடாக உள்ளது. அமெரிக்காவின் தோழமை நாடாக, ரீஜியனல் அலையன்ஸ் நாடு, பிராந்திய நட்பு நாடாக சவுத் கொரியா பல வருடங்களாக அமெரிக்காவுடன் இருந்து வருகிறது. ஆகவே நமக்கு அந்த என்ஜின் கிடைக்குமா என்ற ஒரு சந்தேகம் இருந்து வருகிறது. ஆனால் இவ்வளவு சிரமப்பட்டு வரும் பாகிஸ்தான் தனக்கு நீர்மூழ்கி கப்பல்கள் வேண்டும், அணு ஆயுதங்களை செலுத்தும் வகையில் எங்களுக்கு ஏவுகணைகள் தயாரிக்கப்பட வேண்டும், அவற்றுக்கான தொழில்நுட்பங்கள் தேவை, இந்தியாவின் கப்பல்களை அழிப்பதற்கு தேவையான ஏவுகணைகள் எங்களுக்கு தேவை என்றெல்லாம் அதற்கு தேவையான அனைத்து வகை ஆயுதங்களுக்கும் சீனாவிடம் சென்று வாங்கி கொண்டிருக்கிறது. அதற்கான ஆர்டர்களையும் அது அனுப்பி கொண்டிருக்கிறது சீனாவிற்கு. 2 மாதத்திற்கு முன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், J-31 என்ற சீனா நாட்டில் தயாரிக்கப்பட உள்ள விமானம் வேண்டும் என்று ஏற்கனவே பாகிஸ்தான் ஆர்டர் வழங்கியுள்ளது சீனா நாட்டிற்கு. ஆனால் இந்த விமானம் இன்னும் சீனாவில் தயாரிக்கப்படவில்லை, சோதனை கூட செய்யப்படவில்லை. சீன நாட்டின் விமானம் தற்போது தான் அது வடிவமைக்கப்பட்டு வருகிறது. அதை இனியும் சோதனை செய்து பறக்கவிட்டு பார்க்கவில்லை. ஆனால் மிக சிறந்த விமானம் என்று கூறிக்கொண்டு சீனா அதற்கான புகைப்படங்களை எல்லாம், சேட்டலைட் பிக்சர்களை எல்லாம் வலைதளங்களில் பரவ விட்டு வருகிறது. நண்பர்களே, சீனாவிடமிருந்து JF-17 என்று சொல்லக்கூடிய ஃபைட்டர் ஏர்கிராஃப்டை, போர் விமானத்தை பாகிஸ்தானிலேயே தயாரிக்கும் வகையில் அதற்கான தொழில்நுட்பத்தையும் பெற்று ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட JF-17 என்ற விமானத்தை பாகிஸ்தான் தயாரித்துள்ளது. மியான்மர் நாட்டிற்கும் இந்த விமானத்தை விற்பனை செய்துள்ளது பாகிஸ்தான். பாகிஸ்தானும் சீனாவும் சேர்ந்து கொண்டு உலகம் முழுவதற்கும் JF-17 விமானம் மிக சிறந்த 4ஆம் தலைமுறை விமானம். அது இப்படிப்பட்டது, அப்படிப்பட்டது, அதை தோற்கடிப்பதற்கு உலகத்தில் எந்த விமானமும் கிடையாது, நாங்கள் அமெரிக்காவின் F-35 விமானத்தையே நாங்கள் சுட்டு வீழ்த்துவோம் என்றெல்லாம் தாறுமாறாக அவர்கள் இல்லாதையெல்லாம் சொல்லி வெளிநாட்டிற்கு விற்பனை செய்வதற்கு முயன்று வருகிறார்கள். ஆனால் JF-17 அதிக அளவில் பயன்படுத்தப்பட முடியாமல் அவற்றில் ஏராளமான தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்பட்டு அந்த விமானங்கள் எல்லாம் தற்போது பயன்படுத்தப்படாமல் பாகிஸ்தான் நாட்டில் அதனுடைய விமான தளத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்பது பல நண்பர்களுக்கு தெரிய வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் மியான்மர் நாடு ஏற்கனவே சீனாவை வேண்டிய அளவு திட்டு தீர்த்து விட்டது. நீங்கள் வழங்கிய JF-17 விமானம் இங்கு செயல்படவில்லை, அது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது, அதில் எந்த விதமான உபகரணமும் சரியாக வேலை செய்யவில்லை என்று கூறி
பாகிஸ்தானை வேண்டிய அளவிற்கு அது பேச ஆரம்பித்து விட்டது. அது மட்டுமில்லை நண்பர்களே, இந்த JF-17 விமானத்தை சீனா தன்னுடைய விமானப்படையில் சேர்க்கவில்லை. ஆகவே இந்த JF-17 விமானம் அவ்வளவு தரம் வாய்ந்தது அல்ல என்பது சீனாவிற்கு தெரியும். ஆனால் அது பாகிஸ்தானிற்கு விற்று அதை தொழில்நுட்பத்தையும் அதற்கு கொடுத்து பாகிஸ்தானை ஏமாற்றியுள்ளது என்பது பாகிஸ்தான் இதுவரை தெரிந்து கொள்ளவில்லை, இனியும் தெரிந்து கொள்ளப் போவதில்லை. 2 மாதங்களுக்கு முன்பாக அணுமின் சக்தி மூலம் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல் ஒன்றினை அமைத்து சீனா பாகிஸ்தானிற்கு வழங்கியது. எந்த விதத்தில் பயன்படுத்த போகிறார்கள் என்று தெரியவில்லை. பயன்படுத்த தெரிந்திருந்தாலும் அந்த நீர்மூழ்கி கப்பல் நல்ல முறையில் இயங்குமா என்பதும் பாகிஸ்தானிற்கும் தெரியாது, சீனாவிற்கும் தெரியாது. ஆகவே இந்த வகையில் இருக்கும்போது J-31 என்ற விமானம் வேண்டும் என்று தற்போதே ஆர்டர் வழங்கிவிட்டது. ஆனால் அந்த விமானம் இனியும் பறக்க விடப்பட்டு சோதனை செய்யப்படவில்லை. இந்தியாவில் உள்ள சில முக்கிய நபர்கள் பாகிஸ்தான் J-31 விமானத்தை வாங்குவதற்கு ஆர்டர் வழங்கிவிட்டது. ஆகவே நாம் அமெரிக்காவிடம் பேசி F-35 என்ற உலகத்திலே மிக சிறந்த 5ஆம் தலைமுறை ஸ்டெல்தி விமானத்தை வாங்க வேண்டும் என்று பலர் அறிவுரை வழங்கினார்கள் நமது விமானப்படைக்கு. நண்பர்களே, இந்த J-31 விமானம் எப்படி இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது. தற்போது தான் அது வடிவமைக்கப்பட்டு வருகிறது. ஆனால் ஒரு தோராயமாக பார்த்தால் அந்த விமானத்தில் சுமார் 750 சுற்றளவிற்கு பறந்து வரக்கூடிய ஒரு விமானமாக இருக்கலாம். அது AESA என்ற ஏய்சர் ரேடார் பொருத்தப்பட்டிருக்கலாம். அதில் 8க்கும் மேற்பட்ட குரூஸ் மிசைல்கள் பொருத்தப்பட்டிருக்கலாம். தற்காலத்து ஹைப்பர்சோனிக் மிசைல்களும் அதில் பயன்படுத்தப்படலாம். அவை இவ்வகையிலான இந்த விமானத்தை பாகிஸ்தான் சீனாவிலிருந்து வாங்குவதற்கு ஆர்டர் வழங்கியுள்ளது. ஆனால் இந்த விமானம் எவ்வகையில் வரப்போகிறது, எவ்வகையில் பறக்கப் போகிறது என்பது நிச்சயம் தெரியாது. ஏற்கனவே சீனா JF-20 என்ற விமானத்தை, இது 5ஆம் தலைமுறை விமானம் என்று சீனா கூறிக்கொள்கிறது. அது ஏற்கனவே சுமார் 200 எண்களுக்கு மேல் தயாரித்து சீனா தன்னுடைய விமானப்படையில் பயன்படுத்தி வருகிறது. இந்த விமானத்தை அது எந்த நாட்டிற்கும் வழங்கவில்லை, பாகிஸ்தானிற்கும் வழங்கவில்லை, பாகிஸ்தானும் கேட்கவில்லை. பாகிஸ்தான் ஏன் கேட்கவில்லை? சீனா விமானத்தின் மீது நம்பிக்கை இல்லையா? இருக்கலாம், பாகிஸ்தானிற்கு விமானத்தை பற்றி தெரிந்திருக்கலாம் நண்பர்களே. ஏனென்றால் இந்த J-20 விமானம் கல்வான் பள்ளத்தாக்கில் பிரச்சனை ஏற்பட்ட போது திபெத் பகுதியில் நம்ம இந்திய எல்லையில் 10 எண்கள் JF-20 என்ற 5ஆம் தலைமுறை விமானத்தை சீனா எல்லையில் நிறுத்தியுள்ளது. நாமும் அதற்கு தகுந்தவாறு Su-30 MK விமானம், ரஃபேல் விமானம், ஜாகுவார் விமானம், தேஜஸ் மார்கோன் விமானம் ஆகிய எல்லாமே நாமும் அங்கே நிறுத்தியுள்ளோம். ஆனால் இதுவரை தொடர்ச்சியாக JF-20 என்ற விமானம் திபெத் பகுதியில் நம்ம எல்லையோரமாக பறந்ததாக தெரியவில்லை. ஏனென்றால் அதனுடைய திறன் அவ்வளவுதான். இந்த விவரம் பாகிஸ்தானிற்கு தெரிய வந்துள்ளது, பிற நாடுகளுக்கும் தெரியும். ஆனால் அடுத்த நாட்டை பற்றி யாரும் குறை கூற மாட்டார்கள். ஆக இந்த J-20 விமானம் திபெத் பகுதியில் நமது எல்லை பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டும் அது தொடர்ச்சியாக இதுவரை பறந்ததாக யாருக்கும் தெரியவில்லை. அது மட்டுமில்லை, திபெத் பகுதி மிகவும் ஐசி ரீஜன், தரைப்பகுதி முழுவதும் அதிகமான ஐஸ் படர்ந்திருக்கும். விமானத்தளங்கள் முழுவதும் ஐஸினால் மூடப்பட்டிருக்கும். அந்த விமானத்தின் மீதும் ஐஸ் படர்ந்திருக்கும். அங்கு காற்று, குளிர்காற்று மிக அதிகமாக வீசும். இந்த சூழ்நிலையில் எந்தவித விமானமும் அவ்வளோ சரியாக இயங்காது. இந்த காரணத்தினால்தான் J-20 என்ற விமானத்தை அவர்கள் கிளப்பி பறக்க விட்டு பார்க்கவில்லை. திபெத் பகுதியில் அந்த விமானம் சரியாக வேலை செய்யவில்லை என்பதுதான் உலக நாடுகள் அனைத்தும் தெரிந்து கொண்ட விஷயம். ஆகவே என்னுடைய விமானம் JF-20 விமானம் அமெரிக்காவின் F-35 விமானத்தையும், அமெரிக்காவின் F-22 என்ற ரேப்டர் விமானத்தையும், F-18 என்ற சூப்பர் ஹார்னட் விமானத்தையும் சுட்டு வீழ்த்தக்கூடிய அளவுக்கு எங்களிடம் ஆயுதங்களும் இந்த விமானம் மிகவும் திறமையான விமானமாக உள்ளது என்பதையும் உலக நாடுகளுக்கு அதை கூறிக்கொண்டே வருகிறது. ஆனால் எந்த நாட்டிற்கும் அந்த விமானத்தை அது இருப்பதாக இல்லை. ஆகவே வெறும் துப்பாக்கியை வைத்துக்கொண்டு அதில் குண்டு இல்லாமல் மற்றவர்களை மிரட்டிக்கொண்டே இருப்பது போன்று எந்த விதமான அதிகமான தொழில்நுட்பமும் சரியாக இயங்காத J-20 விமானத்தை வைத்துக்கொண்டு அது மற்ற நாடுகளையும் அமெரிக்காவையும் பயங்காட்டி வருகிறது என்பதுதான் உண்மை நண்பர்களே. இது இவ்வாறு இருக்கையில் இந்த சீனாவின் JF-20 விமானத்தை பார்த்து பயந்து கொண்டு அல்லது
பாகிஸ்தான் JF-17 விமானத்தை பார்த்து பயந்து கொண்டு இதற்காக நாம் அமெரிக்காவிடம் சென்று உலகத்திலே மிக சிறந்தது என கூறப்படும், உலகத்திலே மிக அதிக விலை உள்ள விமானம் என்று கூறப்படும் அமெரிக்காவின் F-35 விமானத்தை நாம் வாங்கலாமா என்றால் நமது நாடு அதன் பக்கம் திரும்பவே இல்லை. நமது விமானப்படை உலகத்தில் உள்ள அனைத்து வகையான விமானங்களையும் நன்கு ஆராய்ந்து வைத்துள்ளது. அமெரிக்காவின் F-18, F-22, F-15EX என்ற தற்காலத்து விமானம் ஆகிய எந்த விமானமாக இருந்தாலும் நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு நம் விமானப்படையின் எண்ணங்களுக்கு விமானப்படைக்கு தேவைக்கு ஏற்ப இந்த விமானங்கள் இல்லை என்று ஏற்கனவே அது முடிவு செய்துவிட்டது. அதனால் தான் F-35 வாங்குவதாக இல்லை. ஏனென்றால் இதுவரை உலகத்தில் 1000 எண்களுக்கு மேலாக F-35 விமானம் தயாரிக்கப்பட்டு விட்டது. ஆனால் 2023 சென்ற ஆண்டு மற்றும் 6 F-35 விமானங்கள் கிராஸ் ஆகியுள்ளன நண்பர்களே. அவற்றில் பெரும்பாலான உபகரணங்கள் சரியாக இயங்கவில்லை என்று அவை 800க்கும் மேற்பட்ட விமானங்களை அமெரிக்கா பறக்க விடாமல் நிறுத்தி வைத்துள்ளது. இந்த விமானங்களுக்கு உதவி செய்யும் வகையில் தற்போதைய லேட்டஸ்ட் விமானமான F-15EX விமானத்தை வாங்குவதற்கு அமெரிக்க விமானப்படை ஏற்கனவே ஆர்டர் செய்துள்ளது நண்பர்கள். நமது விமானப்படை வெளிநாட்டில் வாங்கினாலும் அதில் உள்ள தொழில்நுட்பத்தை அடுத்து 40-45 வருடங்களுக்கு வேறு எந்த நாடும் தோற்கடிக்கக்கூடாது. அதை விட மேம்பட்ட தொழில்நுட்பம் வரக்கூடாது. அப்படி வந்தாலும் இந்த தொழில்நுட்பத்திற்கு ஈடாக இருக்கக்கூடாது. அந்த வகையிலான விமானத்தை நாம் வாங்க வேண்டும். அது மட்டுமல்ல, அது விலை குறைந்ததாக இருக்க வேண்டும், மெயின்டெனன்ஸ் செலவு குறைந்த விமானமாக இருக்க வேண்டும், ஸ்டடி விமானமாக இருக்க வேண்டும், அதில் ஏராளமான ஆயுதங்களை பொருத்தக்கூடிய ஒரு விமானமாக இருக்க வேண்டும். அந்த விமானம் தயாரிப்பதற்கு தேவையான அனைத்து வகையான தொழில்நுட்பங்களையும் இந்தியாவிற்கு வழங்கிவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்தியா இதுவரை எந்த விமானத்தையும் தெரிவு செய்யாமல் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நண்பர்களே. ரஷ்யா ஒரு பக்கம் Su-57 விமானத்தை அல்லது Su-75 விமானத்தை தயாரிப்பதற்கு ஒத்துழைக்குமாறும் கூட்டு சேருமாறும் வேண்டிக் கொண்டு வருகிறது. அமெரிக்கா எங்களுடைய F-35 விமானத்தை வாங்கிக் கொள்ளுங்கள், எங்களுடைய அமெரிக்க F-15EX விமானத்தை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறி வருகிறது. இந்த நாடுகள் எல்லாமே தங்களுடைய விமானத்தை இந்தியாவுக்கு தருகிறேன் என்று கூறியும் இந்தியா இதுவரை எந்தவித விமானத்தையும் தெரிவு செய்யப்படவில்லை. காரணம், இந்த அனைத்து தொழில்நுட்பங்களுமே இந்தியாவில் தற்போது உள்ளது. F-35, F-15EX போன்ற விமானத்தில் உள்ள தொழில்நுட்பங்கள், ரஷ்யா Su-75 விமானத்தில் பொருத்தப்பட உள்ள தொழில்நுட்பங்கள் அனைத்துமே தற்போது இந்தியா வசம் உள்ளது. ஆகவே இந்தியா முழுமையாக நம் தேஜஸ் விமானத்தை தயாரித்து உலகத்திலே மிக சிறந்த விமானமாக நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். அதனால் செலவு மிச்சம், மெயின்டெனன்ஸ் செலவும் மிச்சம், நமக்கு வேண்டிய தொழில்நுட்பங்களை அவ்வப்போது அப்டேட் செய்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் இந்திய விமானப்படை நமது தேஜஸ் மார்க் 1A, தேஜஸ் மார்க் 2, AMC விமானங்கள் போன்றவற்றை நம்பியுள்ளன நண்பர்களே. ஆகவே நாம் செலவை குறைத்தால்தான் நம்ம நாட்டின் வளர்ச்சிக்கு நமது மீதியுள்ள நிதியை நாம் பயன்படுத்த முடியும். நாம் 2047ஆம் ஆண்டிற்குள் உலகத்திலே மிக வளர்ச்சி நிறைந்த நாடாக மாற முடியும். ஆகவே இந்த நோக்கில் பார்க்கும்போது நமக்கு அமெரிக்கா இந்த GE-404 மற்றும் GE-414 ஆகிய என்ஜின்களை வழங்குவதற்கு தாமதித்து வருவதால் நாம் ஏற்கனவே 1989ஆம் ஆண்டு காவிரி என்ஜின் ஒன்றினை தயாரிக்க ஆரம்பித்தோம் விமானத்திற்காக. அப்பொழுதே நாம் தேஜஸ் வகை விமானத்தை தயாரிக்க வேண்டும் என்று LCA என்ற விமானத்தை, லைட் கம்பேட் ஏர்கிராஃப்ட் என்ற விமானத்தை தயாரிக்க வேண்டும் என்ற நோக்கில் காவிரி என்ஜின் உற்பத்தியும் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த LCA என்ற விமானம் தான் தற்போது தேஜஸ் விமானம் என்று பெயரிடப்பட்டது. ஆகவே இந்த காவிரி என்ஜினை தயாரித்து நமது விமானத்தை பறக்க விடுவதற்கு தேவையான அளவில் அதை இந்தியாவால் தயாரிக்க முடியவில்லை. ஏனென்றால் குறைந்தது 75 கிலோநியூட்டன் அளவுக்காவது அந்த என்ஜினின் பவர் இருக்க வேண்டும். கிலோநியூட்டன் என்றால் தோராயமாக 100 கிலோ என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே நமக்கு குறைந்தது 75 கிலோநியூட்டன் உள்ள பவர் உள்ள என்ஜினை நாம் தயாரிக்க வேண்டும். அப்பொழுது தான் 7500 கிலோ எடையுள்ள ஆயுதங்களை அந்த விமானத்தால் மேலே தூக்கி பறந்து எதிரி நாடுகள் மீது பயன்படுத்த முடியும்.
நமது காவேரி என்ஜினை பல ஆண்டுகளாக 1989 முதல் 35 ஆண்டுகளாக நாம் முயன்றும் தற்போது தான் ஒரு கடைசி கட்டத்தை நெருங்க உள்ளோம் நண்பர்களே. காவேரி என்ஜின் 2035 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டும் அது பணி நிறுத்தி வைக்கப்பட்டது. ஆனால் தொடர்ந்து நமது DRDO நிறுவனம் ஹால் நிறுவனத்தின் மூலம் கோத்ரேஜ் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்திற்கு ஒரு பணியை ஒப்படைத்தது. அதாவது இந்த காவேரி என்ஜின் 25 கிலோமீட்டர் பவர் வரையில் தயாரிக்கப்பட்டு விட்டது. இதை மறுபடியும் மேம்படுத்துங்கள் என்று கூறி 8 என்ஜின்களை தயாரிக்கப்படி கோத்ரேஜ் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்திற்கு நமது DRDO நிறுவனம் பணியை ஒப்படைத்தது. அது 48 கிலோமீட்டர் பவர் உள்ள என்ஜினாக அதை தயார் செய்து 2 என்ஜின்களை நமது DRDO நிறுவனத்திற்கு கோத்ரேஜ் நிறுவனம் வழங்கியுள்ளது. நண்பர்களே, இந்த தேஜஸ் மார்க் 1 என்ற விமானத்திற்கு நாம் அமெரிக்காவிடமிருந்து G404 என்ற என்ஜினை வாங்கியுள்ளோம். இதனுடைய பவர் 48.9 கிலோமீட்டர். இதில் ஆஃப்டர் பர்னர் சிஸ்டம் சேர்த்த பின்பு இதனுடைய பவர் 78.7 கிலோமீட்டராக ஆகிறது. ஆகவே தேஜஸ் மார்க் 1 என்று நாம் தயாரித்த விமானம் அமெரிக்காவின் ஜெனரல் எலக்ட்ரிக்ஸ் ஏரோஸ்பேஸ் என்ற நிறுவனத்தின் GE404 என்ஜின் 78.9 உள்ள இந்த என்ஜினை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்டது. 7800 கிலோ எடையுள்ள ஆயுதத்தை இந்த விமானம் தூக்கிச் செல்லக்கூடிய பவர் உடையது. அடுத்து தயாரிக்கப்பட உள்ள தேஜஸ் மார்க் 1A, தேஜஸ் மார்க் 2, AMC போன்ற விமானங்களுக்கெல்லாம் நமக்கு இதை விட பவர் கூடிய என்ஜின் தேவைப்படுகிறது. தேஜஸ் மார்க் 2 விமானத்திற்கு GE414 என்ற என்ஜினை நாம் அமெரிக்காவிடம் கேட்டு ஒப்பந்தம் செய்துள்ளோம். அவற்றில் 100 எண்களை கேட்டுள்ளோம். ஆனால் இதுவரை அது அமெரிக்கா தருவதாக இல்லை என்பதை பார்த்தோம். ஆகவே நமது உள்நாட்டிலே இந்த என்ஜினை தயாரிக்க வேண்டும் என்று மறுபடியும் நமது DRDO நிறுவனம் முயற்சி செய்தது. ஏனென்றால் ரஷ்யா அமெரிக்காவிற்கு ஈக்குவலாக என்ஜினை வைத்துள்ளது. ஆனால் நமக்கு அதை வழங்குவதற்கு தயாராக இல்லை. அப்படி வழங்குவதற்கு தயாராக இருப்பது போல் பேசினாலும் அதனுடைய விலை மிக மிக அதிகமாக இருக்கும். அதிக அளவில் அது விலையை சொல்லும். அப்போது தான் இந்தியா வாங்காது என்று. பிரான்ஸ் நாடு தருவதற்கு தயாராக இருக்கிறது. ஆனால் அதனிடம் 110 கிலோமீட்டர் எடையுள்ள என்ஜின் இல்லை. ஏனென்றால் நாம் மார்க் 2 தேஜஸ் மார்க் 2 விமானம் AMCA விமானங்களை தயாரிப்பதற்கு 110 கிலோமீட்டர் பவர் உள்ள என்ஜின் இருந்தால் தான் மிக சிறந்ததாக இருக்கும். ஆகவே பிரான்ஸ் என்ன செய்திருக்கிறது என்றால் தன்னுடைய சஃப்ரான் நிறுவனத்தை அனுப்பி 110 கிலோமீட்டர் எடையுள்ள என்ஜினை தயார் செய்யலாம் என்று கூறி அதற்கான ஒப்பந்தமும் சஃப்ரான் நிறுவனமும் இந்தியாவின் ஹால் நிறுவனமும் ஒப்பந்தம் செய்துள்ள நண்பர்களே. தற்போது 48 கிலோமீட்டர் பவர் உள்ள ஒரு என்ஜினை கோத்ரேஜ் நிறுவனம் தயாரித்து விட்டது. அதை நமது DRDO நிறுவனத்தில் உள்ள கேஸ் டர்பைன் ரிசர்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் என்ற ஒரு நிறுவனம், இது அரசு நிறுவனம், இந்த 48 கிலோமீட்டர் பவர் உள்ள இந்த என்ஜினை 75 கிலோமீட்டர் பவர் உள்ள என்ஜினாக மாற்றிட ஆஃப்டர் பர்னர் என்ற சிஸ்டத்துடன் இணைத்து பவர் கூட்டக்கூடிய அளவில் தற்போது முயன்றுவிட்டது. ஸோ தற்போது நமது காவிரி என்ஜினை 75 கிலோமீட்டர் பவர் உள்ளதாக நாம் அதன் திறனை கூட்டிவிட்டோம் நண்பர்களே. ஆகவே ஏற்கனவே நம்மிடம் உள்ள GE404 என்ற என்ஜினை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட தேஜஸ் மார்க் 1 என்ற விமானத்தில் உள்ள என்ஜினை கலட்டிவிட்டு இந்த காவேரி என்ஜினை அதில் பொருத்தி அதை நாம் சோதனை செய்யலாம் என்ற எண்ணத்தில் நமது ஹால் நிறுவனம் அதன் பணியை ஆரம்பித்து விட்டு நண்பர்களே. இதுபோன்று தொடர்ந்து இதனை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆக மிக விரைவில் நாம் இந்த காவிரி என்ஜினை 75 கிலோமீட்டர் பவர் உள்ள என்ஜினிலிருந்து 95 மாற்றுவதற்கும் 110 மாற்றுவதற்கும் நாம் தொடர்ந்து முயன்று வருகிறோம். ஆகவே வெளிநாட்டு நிறுவனங்கள் போர் விமானம் தயாரிப்பதற்கு தேவையான என்ஜினை வழங்காவிட்டாலும் நாம் விரைவில் இனியும் 1 அல்லது 2 வருடங்களுக்குள் நமது விமான தயாரிப்பிற்கு தேவையான தகுதி வாய்ந்த இந்த காவிரி என்ஜினை நாம் விரைவில் தயாரித்து முடித்து விடுவோம். ஆகவே அதுவரை MRFA என்று சொல்லக்கூடிய மல்டிரோல் ஃபைட்டர் ஏர்கிராஃப்டை வாங்குவதற்கு
ஒரு விமானத்தை தேர்வு செய்வதற்கு அரசு முயன்று வருகிறது. அது ரஃபேல் விமானமாக கூட இருக்கலாம். ஏனென்றால் ரஃபேல் விமானம் நம்மிடம் ஏற்கனவே உள்ளது. அதற்கு தேவையான பயிற்சிகளை நமது விமானிகள் எடுத்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் அதனுடைய மெயின்டெனன்ஸ் செலவும் குறைவு. நமக்கு தேவையான அனைத்து தொழில்நுட்பங்களையும் மாற்றி தருவதற்கும் ரஃபேல் விமானத்தை தயாரிக்கக்கூடிய நிறுவனம் அதற்கு ஒத்துழைக்கக்கூடிய அளவில் தயாராக உள்ளது. நமது நாட்டிலே அந்த விமானத்தை தயாரிப்பதற்கு தேவையான தொழில்நுட்பத்தை வழங்குவதற்கும் ரஃபேல் விமானத்தை தயாரிக்கக்கூடிய நிறுவனம் தயாராக உள்ளதாக தெரிகிறது. நண்பர்களே, இனியும் ஒரு 2 அல்லது 3 ஆண்டுகளுக்குள் நமது காவிரி என்ஜின் தயாரானவுடன் நமது விமானப்படை முழுமையாக நமது தேஜஸ் விமானத்திலேயே குறியாக இருக்கும். தேஜஸ் விமானத்திலேயே பல வகையான வெர்ஷன்கள் தயாரிக்கப்பட்டு நமது விமானப்படை உலகத்திலேயே மிக மிக சிறந்த நம்பர் 1 விமானப்படையாக மிக விரைவில் முன்னேறுவதற்கு வாய்ப்புகள் நெருங்கி வருகின்றன. இதனால் நமக்கு அந்நிய செலவு செய்யப்படுவது குறைக்கப்பட உள்ளது. இதன் மூலம் நமது நாடு 2047ஆம் ஆண்டிற்குள் மிக சிறந்த வளர்ந்த டெவலப்டு நாடாக மாறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உள்ளன. நண்பர்களே, இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த செய்தியை முடித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.